தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன் மூலமாக ஒரு டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணுறது, அதே மாதிரி அது எப்படி ரிசீவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஜிஎஸ்எம் மூலமாக எப்படி ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக அப்டேட் ஆகும். ஜிஎஸ்எம் அப்படின்னா என்னென்னா கம்யூனிகேஷன், ஓகேவா? ஏன்னா ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறோம். இது ஜிஎஸ்எம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் வச்சுருக்கீங்க. உங்கள் டோரை யாராவது உங்கள் டோரை யாராவது தட்டுறாங்க. அப்போ டோரை தட்டுறப்ப எங்கே என்ன ஆகணும், ஒரு ஜிஎஸ் மூலமாக எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணலாம், ஓகேவா? அப்போ வைப்ரேஷன் சென்சர் யூஸ் பண்ணி இப்போ டோரை யாராவது உடைக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்ணலாம். வைப்ரேஷன் வச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ஜிஎஸ் மூலமாக ஒரு எஸ்எம்எஸை இன்டிமேட் பண்ணோம் ஹவுஸ் ஓனருக்கு. ஓகே, அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட மொபைல் ஃபோன் ஜிஎஸ்எம் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கான கமாண்ட்ஸ் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம நார்மலாக ஒரு மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பச்சை பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி ஒர்க் ஆகாது. அதுக்கான கமாண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஓகேவா? அந்த கமாண்ட்ஸ்லாம் என்னன்னு அதில் சொல்லலை. பட் அது இந்த கமாண்ட்ஸாக என்னென்ன போடுவாங்க அப்படின்னு மட்டும் அதில் லைட்டாக சொல்லிவிட்டு அந்த கமாண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறேன், தனியாக ஒரு வீடியோ போடுறேன், காமன் வீடியோவாக போடுறேன், ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் டாட் ஹெச் லிக்யூட் கிறிஸ்டல் எல்சிடி 8, 9, 10, 11, 12, 13 எந்த பின்ஸ் எல்சிடி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். வாய்ட் ஜிஎஸ்எம் சென்டு 1 ஓப்பன் பை க்ளோஸ் பை. ஏன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஃபங்க்ஷன் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அது மெயின் லூப்புக்கு கீழே இது பண்ணியிருக்காங்களா, என்ன பண்ணுறேன் நான் மேலே ஜிஎஸ்எம் சென்ட் 1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கேன். வாய்ட் செட்டப்பு எல்சிடி பிகின் 16,2 என்ன பண்ணுறேன் 16,2 எல்சிடியை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா 16 எல்சிடி எல்சிடி டாட் செட் காசில் 0,0 வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சீரியல் டாட் பிகின் 9,600 என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு 9,600 அப்படின்னா பார் ரேட். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரியல் பின்னில் வெல்கம்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வாய்ட் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்எம் சென்ட் 1 ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இந்த வீடியோஸ்க்கான டாஸ்க் எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் ஜிபிஎஸ் கிளாஸ் எடுப்பேன். ஜிபிஎஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறேன், ஜிஎஸ்எம் சீரியலில் நீங்கள் லீட் பண்ணீங்களா அதுக்கான டாஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து ஜிபிஎஸ்லேயே நான் சொல்கிறேன். ஏன்னா ஜிபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தான். அப்போ அதில் மொத்தம் 2 வீடியோவும் சேர்த்து அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, ஜிஎஸ்எம் சென்ட் 1 ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ ஜிஎஸ்எம் சென்ட் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், ஃபங்க்ஷனுக்கு இங்கே வரும். ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணோன்னே என்ன பண்ணேன், எல்சிடியை நான் கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிடி டாட் செட் கர்சர் 0,0 எல்சிடி டாட் பிரிண்டில் சென்டிங் எஸ்எம்எஸ் 1 0 காலமில் எனக்கு சென்டிங் எஸ்எம்எஸ் 1 பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்து டிலே ஒரு 500 மில்லி செகண்ட் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து சீரியல் பிரிண்ட் 80 அப்படின்னா என்னென்னா நமக்கு சிம் கார்டு ரெடியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கார்டை இந்த எஸ்எம்எஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா சிம் கார்டு ரெடியான்னு செக் பண்ணுறதுக்காக, ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுறேன், சிம் கார்டு ரெடி செக் அப்படின்னு நான் செக் பண்ணிருக்கேன், ஓகே? சிம் கார்டு நம்ம போட்டுக்கிறது ரெடியாக இருக்கா இல்லை சிக்னல் கிடச்சிச்சா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13 அப்படின்னா என்டர் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நம்மளோட மொபைல் லேப்டாப்பில் என்டர் அப்படின்னு ஒரு பட்டன் இருப்பாங்க. அந்த என்டர் பட்டனுக்கு அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ஆஸ்கி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 13. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ லைன், ஓகே? எனக்கு என்ன ஆகணும், நெக்ஸ்ட் லைனில் போய் பிரிண்ட் ஆகும்னு சொல்லுவோம்ல, அதுக்கு நியூ லைன், ஓகேவா? அதுக்கான கமாண்ட்ஸ் இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா டினோட் பண்ணி வச்சுருக்கேன் கோடிங்கில். நீங்கள் வேணும் என்ன பண்ணிக்கலாம், கோடிங்கை ரைட் பண்ணி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80 + CMGS அப்படின்னா என்ன, டெஸ்ட் மோடு எனேபிள். இது எஸ்எம்எஸ் சென்டுக்கான ஃபங்க்ஷன், ஓகேவா? இப்போ எஸ்எம்எஸ் சென்டு ஃபங்க்ஷன், ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிலே ஒரு 100 மில்லி செகண்ட் போட்டு 100 மில்லி செகண்ட் போட்டு 200 மில்லி செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். அடுத்து சீரியல் பிரிண்ட் டபுள் கோட்ஸ் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய ஃபோன் நம்பரை நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அப்போ டிலே 100 அதுவும் 200 மில்லி செகண்ட்ஸ், எல்லாத்துக்குமே 200 மில்லி செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். நான் ஒரே இதில் போடாமல் எகைன் ஒரு லூப்பை கால் பண்ணி மறுபடியும் நான் போட்டிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணி. சீரியல் பிரிண்டில் 6385852746 அப்படின்னு என் ஃபோன் நம்பர் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிலே எகைன் 200 மில்லி செகண்ட்ஸ்
டபுள் கோட்ஸ் ஃபோன் நம்பர் போட்டோன்னா என்ன பண்ணுறேன் எகைன் என்டர். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நியூ லைன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 டிலே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் பின்னில் ஹாய் குட் மார்னிங் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும், எஸ்எம்எஸ்ஸாக வரும். அப்போ நம்ம ஃபோன் நம்பருக்கு அப்புறம் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன ஆகும், நமக்கு ஒரு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆகும். இப்போ ஹாய் குட் மார்னிங் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 13. ஓகே, அப்போ என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து 26 அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். அப்போ 26 அப்படின்னா என்னன்னா கண்ட்ரோல் இஜெட். ஓகே, நம்ம லேப்டாப்பில் கண்ட்ரோல் பட்டனும் இஜெட் பட்டனையும் நம்ம சேர்ந்து ப்ரெஸ் பண்ணுறோம்னா வச்சுங்களேன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கண்ட்ரோல் 26 அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்கி வேல்யூ. ஓகே, அப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா CTRL ப்ளஸ் இஜெட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ரியல் டைமில் இதுக்கான காமன்ஸ் வீடியோ நான் ஒன்று போடுறேன். ஓகே, அந்த வீடியோ வந்து கண்ட்ரோல் இஜெட்லாம் எப்படி நம்ம ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நான் ஹைப்பர் டெர்மினல் அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 26 அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட். அடுத்த 200 மில்லிசெகண்ட்ஸ் போட்டு எஸ்எம்எஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சென்ட் ஆகி முடிச்சிச்சு அப்படிங்கிறத நான் என்ன பண்ணியிருக்கேன், கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் எல்சியில் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த கோடிங் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், கோடிங்கை டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டைம் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி கொடுங்க. எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆகிட்டு கம்பைலிங் ஸ்கெட்ச்னு வரும். கம்பைலிங் ஸ்கெட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டன் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் உங்களோட சிமுலேஷனை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டன் கம்பைலிங் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், உங்கள் கோடிங்கை நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் நான் ப்ரீவியஸாக போட்டு வச்சது தான். நம்ம Arduino ஒரு ஏடிசிக்கு நம்ம பண்ணோம்னா அதே சிமுலேஷன் தான். பட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு TXRX நம்ம சீரியல் எடுத்தோம்ல விர்ச்சுவல் டெர்மினல் அதான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஐசியாக டபுள் கிளிக் பண்ணி கோடிங்கை நான் அப்லோட் பண்ணேன். ஏற்கனவே ஜிஎஸ்எம் இன்னொன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அவையெல்லாம் அப்லோட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த ப்ரோக்ராம் ஃபைலை கிளிக் பண்ணினா ஜிஎஸ்எம் ஃபைலுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எவ்ரி ப்ரோக்ராமே நீங்கள் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். அப்படி சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த டைம் உங்களுக்கு அந்த பேக்கப் இருக்கும், இல்லை அப்படின்னா இருக்காது. இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கை நான் ப்ளே பண்ணுறேன். கோடிங்கை ப்ளே பண்ணால் நமக்கு என்ன ஆகும், எல்சியில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். அடுத்த ஒரு 5 செகண்ட்ஸு வெல்கம்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, சீரியல்லையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், அதே மாதிரி எல்சிலையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ வெல்கம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகுது, சென்டிங் SMS 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு எனக்கு 18 பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு என்ன ஆகும், ரியல் டைம் ஹார்ட்வேரில் சிம் கார்டு ரெடியாக இருக்கலாம் செக் பண்ணோம். அடுத்து என்ன பண்ணோம், 80 + CMGS = என் ஃபோன் நம்பர் டைப் பண்ணோம். அடுத்து ஹாய் குட் மார்னிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், நமக்கு எஸ்எம்எஸ்ஸாக சென்ட் ஆகும். இதே ஃபங்க்ஷன் தானே நம்ம அங்கே பண்ணோம், கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஓகே, எகைன் என்ன பண்ணோம், இந்த ஃபங்க்ஷனை சென்ட் ஆகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், வாய்டு லூப்பு கூட தான் 80 + GSM send 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக கால் பண்ணிக்கணும். ஓகே, இந்த கோடிங் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கோடிங் எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். இதோட PPT லிங்க் எல்லாமே என்ன பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.